அளவுக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படிலாம் போட்டேன். ஸ்கூல் புக் கணக்கு எனக்கு எல்லா கணக்கும் மேக்ஸிமம் நான் ஆன்சர் தெரிகிற அளவுக்கு போட்டேன். இப்படி தான் மேக்ஸ் போகணும் 5 மணி நேரம். மீதி இருக்கிற டைமை தமிழுக்கு ஒதுக்கணும், ஜிஎஸ்க்கும் ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் கண்டிப்பாக படித்தா அவங்க மேடம். தமிழ் படிக்கணும், மேக்ஸு படிக்கணும், ஜிஎஸ்ஸு படிக்கணும். இதெல்லாம் இங்கே சார் கூட நடத்துகிறாங்க பார்த்தியா, அதுவும் நீங்கள் படிக்கணும். அப்போனா எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா? 10 மணி நேரம் படிக்கீங்களா? வேலையே இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வேலையை கொடுக்கல, உட்காந்து இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து படிங்க, தப்பே கிடையாது. இங்கே படிக்க முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து இங்கேயே உட்காந்து இங்கே 5-6 மணி நேரம் இருக்குங்களா சார், இங்கேயே படிச்சுட்டு போங்க. நீங்கள் வீட்டுக்கு போனால் வேலை இருக்கும், வேறு எங்கேயா போனீங்கன்னா பேசிக்கிட்டு அப்படியே டைமை வந்து நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகிடும். அப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க, இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு போடுங்க. வீட்டுக்கு போங்க, நைட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நைட்டு கொஞ்சம் படிங்க, திரும்ப காலையில் படிங்க. அதேமாரி என்னோடய அனுபவத்தில் சார் இதுக்கு முன்னாடி லேட் நைட்டாக படிச்சுட்டு இருந்தேன் சார். 2 மணி 1 மணின்னு சொல்லிட்டு பகலில் லேட்டாக எழுந்திருப்பேன், நைட்டில் வந்து லேட்டாக தூங்குறது. அதுவும் எனக்கு கை கொடுக்கல. இந்த 2024 அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணால் 4 மணிக்கு எழுந்திரிச்ச ஆரம்பித்தேன். கடைசியாக நம்ம நோட்டிஃபிகேஷன் முடி கடைசி ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் இருக்கும். அதிசயங்களை நிகழ்த்தும் அந்த விடியல் காலைங்கிறது கண்டிப்பாக அதோடைய என்னுடைய பலன் எனக்கு அனுபவிச்சுது. அந்த என்னதான் நம்ம சாப்பிட்டு 9 மணிலேருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் படிக்கிறோடைய அந்த ஒரு வேல்யூ காலையில் 4 to நீங்கள் 8 மணி வரைக்கும் படித்து பாருங்களேன். 2 மணி நேரம் படித்து பாருங்கள், அதிகமாக 2 மணி நேரம். நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். இது என்னுடைய இது. நான் அதுக்காக உங்களை லேட் நைட்டு படிக்க வேணான்னு சொல்லலை, என்னுடைய சக்ஸஸ் சொல்கிறேன். எனக்கு இது வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு. ஓகேங்களா? அதனால் விடியற்காலை எழுந்திரிங்க, நேரத்தில் எழுந்திரிங்க, தப்பு இல்லை. 11 மணிக்கு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு படிச்சிங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் படிக்கலாம். நீங்கள் என்னது அந்த காலையில் 4 மணி நேரம் டைம் இருக்கா, 4 மணி நேரம் படிச்சது ஒரு புக்கை படித்து முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ படிச்சிட்டோமா, இவ்வளோ டேட்டா படிச்சிட்டோமா, இன்னும் படிக்கலாமே, வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். வேறு சார் நடத்துறது மட்டும் போதும், மீதிலாம் படிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு தோணும். சார் கூட தான் நம்ம நடத்திருக்காருங்க, அப்படி இல்லை. கூடுதலாக படிங்க, டைம் எடுத்து படிங்க, தேடி படிங்க, இன்னும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா போட்டிகள் நிறைந்த உலகம். ஓகேவா? இன்னொரு விஷயம் சார்களுக்கு ஆண் நண்பர்களுக்காக சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அவங்கள விட இன்னும் கூடுதலாக உழைக்கணும் சார். நம்ம உழைச்சோம், வேறு வழியே கிடையாது. இந்த ஃபீல்டில் வந்து அவங்கள விட நாம தான் நிறைய உழைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் இந்த இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கால் தான் போய் பார்த்தேன். நம்ம ஒரு தலைங்க கூட கிடையாது, எல்லா பொண்ணுங்களாக தான் இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் அப்படி இருக்குது, ரிசர்வேஷன் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. பிஎஸ்டிஎம் இருந்தோன்னா 8 ஆப்ஷன் உங்களுக்கு. பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா உமன்ஸ் வேலைக்கு போகிறதுக்கு 8 ஆப்ஷன். ஓகேங்களா? நம்ம வேலைக்கு போகிறதுக்கு 4 ஆப்ஷன் தான். பிஎஸ்டிஎம் இல்லைன்னா அவங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், 2 கதவு தான் திறந்துருக்கு நமக்கு. அப்போ நீங்கள் அவங்களோட கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அவங்கள அடித்து மிதித்து ஏறிட்டுலாம் வரானா, அவங்க ஒரு பக்கம் உழைக்கிறாங்களா, எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் கூடுதலாக ஒரு பக்கம் உழைக்கணும். ஓகேங்களா? சொல்லிலாம் தராதிங்க, அவங்கள வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. நீங்களாக படிங்க. என்ன அதை சொல்லி கொடுறா இதை சொல்லி கொடுறாட்டு வருஷம் இப்படியே தான் உட்காந்துருக்குங்க சார், அவங்க சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவாங்க. ஓகேவா? உண்மையாக சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஓகேங்களா? என்னதான் நம்ம மனுஷன் தான் சார், ஒன்றும் தியாகி கிடையாதுல்ல. என்ன அப்படிலாம் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க செட்டில் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்றைக்கே ஒரு நாள் ஹாய்டா எப்படா இருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளோதான், அதோட முடிச்சுக்குவாங்க. ஓகேவா? அதனால் நீங்களாகவே இருங்க, படிங்க. அதுக்காக அவங்கள விதிச்சுட்டு அவங்களுடைய இதை பறிக்கலாம் வேணாம். ஓகேங்களா? அவங்களோட கூடுதலாக உழைச்சி வேலைக்கு போங்க. உங்களையும் நான் வந்து இதுதான் மட்டம் தட்டிலாம் சொல்லலை, நடக்கிற நடைமுறையை நல்லா தான் படிக்கிறாங்க, அதான் நம்ம அவங்களுக்கு பண்ணி தர தேவை. அவ்வளோதான், வேறு ஒன்று. ஆனால் நீங்களும் நல்லா படிங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த வாய்ப்புமே தவற விடுறவங்களும் அதிக பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து உட்காந்துருக்கிறது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு, உட்காந்து படிக்கிறது பெரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதனால் அரசு அதிகாரத்தில் சீக்கிரமாக வாங்க, வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்து போகணும், பெரிய பெரிய விஷயங்களை பார்க்கணும், நல்ல துறை எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். 2 சொன்னால் நான் அடுத்த வருஷம் நடக்கணும், 1 நடந்துருச்சு, இன்னொன்று சீக்கிரமாக நடக்கும். கண்டிப்பாக சார். இப்போ போன வருஷமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அடுத்த வருஷம் சொல்லியிருந்தாங்க கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு. நடந்த ஒரு 2. அது என்ன சார், இந்த நலவன் படம் சொல்லுவாங்களா, அது நலவன் படம் என்ன சார் அது வார்த்தை? இப்போ மறந்து போச்சு பாருங்க, நானே கேப் விட்டோன்னு சுய வர மாதிரி இப்போ வராங்க. திரும்பி பார்க்கும் போதுல யாருமே இல்லையாங்கிற மாதிரி இப்போ நாம சூஸ் பண்ணுறதா இருக்கு சார். இதுக்காக சொல்ல வரல, உண்மை இதான், எல்லாருடைய லைஃப்லையும் தான் ரியாலிட்டி. அதுதான். இது எதையுமே நான் தவறாகவும் வேற ஆங்கில சொல்லலை, நடக்கிறத சொல்கிறேன். அது குறிப்பாக எனக்கு ஏற்கனவே இந்த 2 ஏற்கனவே 0வா இருந்தது, இந்த 4 ஆக்கிறதும் 8 ஆக்கிறதும். ஆமாம், ப்ராபர்ட்டி வாய்ப்பு நாம தான் உருவாக்கணும். வாய்ப்புகளை எப்போதுமே நாம தான் உருவாக்கணும். யாராவது கொடுப்பாங்களா,
இவங்க தரமாட்டாங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்களா உருவாக்குனாருங்க. ஒரு படிக்க வந்தேன், இன்னைக்கு நான் சொல்லித்தர இடத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்கு 2 அகாடமியில் கூப்பிட்றாங்க, ரெசியூம் கொடுங்க சார் சொல்கிறாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. நான் டிலே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு வேலை எப்படின்னு தெரியல, நமக்கு இருக்கிற 1 நாள் 2 நாள் லீவ் கிடைக்கும் அது என்னன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். கேட்குறாங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரிலாம் இருக்குது. வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். வாய்ப்பை பயன்படுத்திங்க, போல்டாக பேசுங்க, சார்கிட்ட டவுட்னா கேளுங்க எதாக இருந்தாலும், ஓகேங்களா? எது சொன்னாலும் சார் திட்டுட்டும் போட்டு அசிங்கப்படுத்தணும் உட்காருங்க சார். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறதோட அவமானத்தை விட பெரிய ஒரு எதுவும் நமக்கு கை கொடுக்காது, ஓகேங்களா? அசிங்கப்படுங்க, அவமானப்படுங்க, ஓகேங்களா? பொறுமையாக இருங்க, விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்காது, ஓகேங்களா? எதோ சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ரிசல்ட் என்னவா இருக்கணும்? பாஸ் பண்ணி இந்த மாதிரி கான்ஸ்டண்டா அப்படிங்கிறது ரிசல்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். பிரேக் எடுத்துங்க, பிரேக் அப்புறம் பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சிருங்க. சார் இது